أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما. சூரா அல் ஹிஜ்ர். இந்த சூரா அல் ஹிஜ்ர் மக்காவில் இறக்கப்பட்டது. 99 வசனங்கள் கொண்டது. அத்தியாயம் 15. அல் ஹிஜ்ர். ஹிஜ்ரண்டா நகரம், சிட்டி. இது 99 வசனங்கள் கொண்டது. மக்காவில் இறக்கப்பட்டது இந்த சூரா. இந்த அத்தியாயத்தோட பேர் ஹிஜ்ரு அப்படின்னு வருது. இந்த அத்தியாயத்துல 80 வசனத்துல 80வது வசனத்துல அல் ஹிஜ்ருங்கிற ஒரு பகுதி, அதாவது அந்த பகுதியில வாழ்ந்த என்னும் சமூகத்தார பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அதனால இந்த சூறாவுக்கு இந்த பேர் வர காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹிஜ்ர் அப்படிங்கிறது அந்த இதுக்கு நிறைய மீனிங் வருதுன்னு சொல்றாங்க. கல் அப்படின்றதுல இருக்குது. அதே மாதிரி தடுத்தல், அறிவு, பெண் புறவி, கற்கள் சூழ்ந்த பகுதி, இந்த மாதிரி நிறைய இதுக்கு மீனிங் சொல்றாங்க. ஆனா இந்த ஹஜ்ர் அப்படிங்கிறது சவுதி அரேபியால இருந்து மதினாவுக்கும் தபூக்குக்கும் இடையில உள்ள ஒரு பழம்பெரும் ஒரு சிட்டிய, அதோட அந்த சிட்டியோட பேரு தான் இந்த ஹிஜ்ர் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பேர் என்ன அப்படின்னு சொன்னா மதாஇன் சாலிஹ், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த பகுதி. இறைத்தூதர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தாரான சமூக கூட்டத்தார் அங்குள்ள பள்ளத்தாக்குலதான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அவங்கள பற்றிய ஒரு செய்திய அழகா வரைபடமா இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுத்திருக்கிறாங்க. இந்த சமூக கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்னா, கட்டடக்கலையில ரொம்ப சிறந்து வராங்களாம். கல் மாளிகைகள், மலை குகைகள் அமைச்சு வாழக்கூடிய மக்களா இருந்தாங்க. அந்த ஷாம் சிரியா இருக்குல்ல, அந்த நாட்டுல இருந்து மதினா நகருக்கு வரக்கூடிய வழியில முதல்ல சதூம் அப்படின்ற லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த சமுதாயத்தினர் இருக்கிறாங்கல்ல, அந்த வாழ்ந்த இடம் வரும். அடுத்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயத்தார் வாழ்ந்த மதியன் அந்த சிட்டி வரும். அடுத்து இறுதியாக சமூக கூட்டத்தார் வாழ்ந்த அந்த ஹிஜ்ர் பகுதி வரும். இந்த மாதிரி ஒட்டியுள்ள பகுதியில் அவர்கள் வாழ்ந்தனால என்னவோ தெரியல, அந்த 3 சமுதாய பற்றிய செய்திகளும் இந்த அத்தியாயத்துல அடுத்தடுத்து வரக்கூடியதா இருக்கு. அந்த 3மே இங்க வரைபடமா நம்ம கொடுத்திருக்கோம் அப்படின்னு இங்க இமாம் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அத்தியாயத்துல இறை மறுப்பாளர்களோட பிடிவாதம், இறைவனை மறுக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி வருது. அது மட்டும் இல்லாம குர்ஆன அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு சொல்றான் இல்லையா, அந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு பற்றிய செய்தியை இந்த சூறால நம்ம பார்க்கலாம். அடுத்து காற்று மற்றும் மழை, இதை பத்தின செய்தி. மனிதன் படைக்கப்பட்டது, அந்த செய்தி. ஷைத்தானின் எல்லை மீறினது சொல்லு செயல் எல்லாருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷைத்தானுடைய எல்லை மீறல், அதுவும் இந்த சூறால பார்க்கலாம். அப்புறம் சொர்க்கம் மற்றும் நரகம், அதை பத்தி அல்லாஹ் இந்த சூறால சொல்ல போறோம். அதுக்கெல்லாம் மேல இறை தூதர்களான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹிஜ்ர்வாசிகளான மதியன் வாசிகள், சதூம் வாசிகள் ஆகியவங்க தொடர்பான தகவலும் இதுல வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 3 பேர் அடுத்தடுத்து இருக்கிறாங்கன்னு, அப்படி வருது. இந்த ஹிஜ்ர் அத்தியாயம் 99 வசனங்கள் இதுல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செல்றதுக்கு முன்னாடி அருளப்பட்ட மக்கிய அத்தியாயமா இருக்கு. இதுல ஒரே ஒரு வசனம், 87வது வசனம் மட்டும் மதினால இறங்கின வசனம். தொகுக்கப்பட்ட வரிசையில 15வது இடத்துல இருந்தாலும் இது இறக்கப்பட்ட வரிசை இருக்குல்ல, அருளப்பட்ட வரிசையில அது 54வது இடத்தை பெற்ற ஒரு சூறாவா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. சூரா யூசுஃபுக்கு அடுத்துதான் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. வாங்க சூறாக்குள்ள போய் பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா. இறைமறையின் மற்றும் தெளிவான குர்ஆனின் வசனங்களாகும் இவை. இன்று இஸ்லாத்தின் அழைப்பை ஏற்க மறுத்தவர்கள் நாமும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்திருக்க கூடாதா என்று ஏக்கத்துடன் கூறும் நேரம் விரைவில் வரும். நபியே, அவர்களை அவருடைய போக்கில் விட்டுவிடும். அவர்கள் உண்டு மகிழ்ந்து சுகம் அனுபவித்துக் கொள்ளட்டும். மேலும் அவர்களின் நப்பாசைகள் அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கட்டும். இவர்கள் விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். இதற்கு முன்பு நாம் எந்த ஊரை அளித்திருக்கின்றோமோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை நிர்ணயிக்கப்பட்டே இருந்தது. எந்த சமூகத்தினரும் தமக்குரிய காலத்தவணை முடியும் முன்பே அழியவும் முடியாது, அது முடிந்த பின்பு வாழவும் முடியாது. இம்மக்கள் கூறுகின்றார்கள், இறைவாக்கு ஜிக்ர் இறக்கி அருளப்பட்டிருப்பவரே,
திண்ணமாக நீர் ஒரு பைத்தியக்காரர் ஆவர். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபி வ குர்ஆனும் முபீன். இந்த அல்லாஹுடைய வேதம் இருக்குல்ல, இந்த இறைமறை, அதுல இருக்கக்கூடிய வசனம் எல்லாமே தெளிவானது. இதுல குழப்பமோ கூச்சலோ விளங்காததோ எதுவுமே கிடையாது, வீணான வார்த்தைகளும் கிடையாது. இது அத்தனையுமே தெளிவானது. இது இறைவனிடமிருந்து வந்து தெளிவான வசனங்களா இருக்கு. இது மனிதர்களோட கட்டுக்கதை இல்ல. அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தினுடைய அழைப்பை ஏற்க மறுத்து வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நாமும் இறைவனுக்கு அடிப்படைந்தவர்களா இருந்திருக்க கூடாதா அப்படின்ட்டு ஏங்கக்கூடிய நேரம் விரைவில் வரும். இன்னைக்கு பிடிவாதமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்படி இருந்துட்டு போறாங்க, இன்னொரு சிலர் என்ன செய்யறாங்க, அநியாயத்துக்கு அநியாயம் பண்றாங்க, பூமியில குழப்பங்கள் செய்யறாங்க, முஸ்லிம்களை நிம்மதியா வாழ விடாம பண்றாங்க. அவங்க மறுக்கிறதோட இல்ல, இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள், இன்னும் சிலர் இருக்கிறாங்க இறைவனுக்கு புள்ள இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு நேரம் வரும், ஐயோ நம்மளும் இஸ்லாத்தை ஏற்றிருக்க கூடாதா, இறைவனுடைய அழைப்பை ஏற்று அவனுக்கு நம்ம அடிபணிந்தவர்களா வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்ட்டு ஏக்கத்தோட ஏங்கக்கூடிய ஒரு நேரம் விரைவில் வருங்கிறான். அந்த விரைவில் என்ன, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ பாதுகாத்தருள்வாயாக. நபியே இவங்களை உங்களுடைய போக்குல விட்டுருங்க. இவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டோம். இது அல்லாஹுடைய வசனம், இது யார்கிட்ட வந்தது இல்ல. அல்லாஹால அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான் இந்த குர்ஆன் அழகான அரபு மொழியில கொடுத்திருக்கான், இந்த நபியை எச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்லியிருக்கான் அப்படிங்கறத சொல்லிட்டோம். அப்படி இருந்து இவங்க மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களா? அப்ப நபியை இவங்களை அவங்க போக்குல விட்டுருங்க. அவங்க வந்து உண்டு மகிழட்டும், சுகங்களை அனுபவிக்கட்டும், மேல அவங்க நப்பாச அவங்களை ஏமாற்றத்துல ஆழ்த்தி வச்சிருக்கட்டும். அவங்க நினைக்கிறாங்களா இந்த உலகம்தான் உண்மை, இந்த உலகம்தான் நமக்கு வாழ்க்கை, இதுதான் நமக்கு என்ஜாய்மெண்ட் நினைக்கிறாங்களா? அவங்களுடைய ஏமாற்றத்திலேயே அப்படி ஆழ்ந்து போய் கடந்து இருக்கட்டும். அவங்க ரொம்ப சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு, அல்லாஹு அக்பர், அதி விரைவில் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன் தெரிஞ்சுக்கிடுவாங்க, நம்ம அப்படி அடிப்பணிந்து வாழ்ந்திருக்க கூடாதா, இப்படி அநியாயமா நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோமே, நிரந்தரமான லைஃப வீணாக்கிட்டோமே, ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் மினிட் வழிபோக்கன் மாதிரி வாழுங்கன்னு சொன்னாங்க. வழிபோக்கன்கிறவன் எதையுமே எடுத்துட்டு போக மாட்டான், இந்த ஜஸ்ட் போயிட்டு வந்துடலாம். அந்த வாழ்க்கைக்காக நிரந்தரமா நிம்மதியா அமைதியா சந்தோஷமா வாழக்கூடிய வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஊரை அழிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை நிர்ணயிக்கப்பட்டுதான் நம்ம அழிச்சோம், திடீர்னெல்லாம் அழிக்கல. அவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்களை அனுப்பணும், வேதங்களை கொடுத்தோம், உபதேசங்களை சொன்னா போதும், அவகாசமும் கொடுத்தோம். அதுலயே அவங்க திறந்தலங்க போது உங்களுக்கு வேதனையை கொண்டு வாங்க, நீங்க அழிவை கொண்டு வாங்கன்னு கேக்குறப்ப எல்லாம் அவங்களை அழிக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு கால தவணையும் நம்ம நிர்ணயிச்சோம். அதுக்கு மேல திரும்பலானா என்ன செய்யறது, எந்த சமூகத்துக்கும் அதுக்குரிய காலத்தவணை முடியும் முன்னாடி அழியவும் முடியாது, அது முடிந்த பின்னாடி வாழவும் முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தவணை இருக்கு. அந்த தவணை வந்துருச்சுன்னா முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாதுங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஆதாரபூர்வமான ஒரு வசனமா இந்த 5வது வசனம் இருக்கு, பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைங்கெல்லாம் நம்ம பார்த்து படிச்சு விளங்கி திருந்தி முழுமையா ரப்புல் இஸ்ஸத்துக்கு ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத இந்த 5 வசனத்துல பாக்குறோம். 6வது வசனம், இந்த மக்கள் சொல்றாங்க இறைவனுடைய வாக்கு இருக்குல்ல, அவனுடைய zikr, அது இறக்கி பொருளப்பட்டவரே நபியை பார்த்து, நிச்சயமா உறுதியா திண்ணமா நீங்க ஒரு பைத்தியக்காரர், இன்னைக்கல மஜ்னூன், மஜ்னூன்டா பைத்தியம், பைத்தியக்காரர்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். நீர் உண்மையாளராய் இருப்பின் ஏன் எங்களிடம் வானவர்களை நீர் அழைத்து வருவதில்லை? நாம் வானவர்களை வெறுமனே இறக்குவதில்லை, அவர்கள் இறங்கும் போது சத்தியத்துடனே இறங்குவார்கள், அதன் பிறகு மக்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுவதில்லை. திண்ணமா இந்த நல்லுரையை நாம் தான் இறக்கி வைத்தோம், மேலும் நாமே இதனை பாதுகாப்போராகவும் இருக்கின்றோம். நபியே, உமக்கு முன் சென்று போன எத்தனையோ சமூகங்களுக்கு தூதர்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், பைத்தியம் நான் சொல்றீங்க,
அது மட்டும் இல்ல, நீங்க உண்மையே பேசக்கூடியவராக இருந்தா ஏன் உங்க கூட 4-5 வானவர்களை, ஒரு 7-8-10 வானவர்களை ஒருத்தரை நீங்க வானவத்துல இருந்து வானவர்களை அழைச்சிட்டு வந்திருக்க கூடாது? நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம், அதுக்கு நம்ம வானவர்களை நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க சொல்றது மாதிரி சும்மா போக்குவரத்துல மனிதர்கள் இப்படி அலையுறாங்கல்ல, போறாங்க வர்றாங்க, வாக்கிங் போறாங்க, உட்கார்ந்துருக்காங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, கூடி கழிக்கிறாங்க, அந்த மாதிரி மாணவர்களை நான் அனுப்புறது இல்ல. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்துக்கிட்டு வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணு நன்மை எடுத்துக்கிட்டு வரணும், இல்லாட்டி உங்களுக்கு தண்டனை எடுத்துக்கிட்டு வரணும். ரெண்டுல ஒண்ணு. நன்மையை கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதன் மூலமா தானே வகி வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க அடுத்து வரணும்னு சொன்னா உங்களுக்கு தண்டனை தான் கொண்டு வரணும். அவங்க சும்மா இறங்குறது இல்ல. அவங்க இறங்கும் போது சத்தியத்தோட இறங்குவாங்க. அதன் பிறகு மக்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுறதே இல்லை. வந்துட்டாங்களா, எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை அழிக்க வரும்போது அது அந்த அதே டைம்லயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுப செய்தி சொன்ன செய்திகளை நம்ம முன்னாடி வசனங்களை பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த சுப செய்தியை கேட்டுட்டு அடுத்து சொல்றாங்க, எங்களுடைய பணி, நாங்க இந்த 2 வேலைக்கு இந்த தடவை வந்திருக்கோம். ஒண்ணு உங்களுக்கு சுப செய்தியை சொல்லிட்டு, 2வது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை அழிக்க போறோம். கேட்டதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அல்லாவே, அவங்க பாவம் இல்லையா, யாரெல்லாம் நீ அவங்களுக்கு கருணை காட்டி எல்லாரும் முடிஞ்சு போச்சு, நிகழ்வு எழுதி முடிச்சாச்சு, கட்டளையோட வந்தாச்சு, ரிட்டர்ன் கிடையாது, அழிவுதானே வந்துச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், சத்தியத்தோட மாணவர்கள் இறங்குறாங்க. அவங்க இறங்கிட்டாங்களா, எந்த விஷயத்துக்கு வந்தாங்களோ அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அவகாசமே கிடையாது அப்படிங்கிறவங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு, திண்ணமா இந்த நல்லுரையை நாம் தான் இறக்கி வைத்தோம், இந்த நல்ல உபதேசத்தை இன்னா நிச்சயமா நஹ்னு நாம தான் நஸல்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம தான் இறக்கி வச்சோம். எதை? விக்ர, இந்த உபதேசத்தை, வ இன்னா லஹு லஹாஃபிதூன், மேலும் இந்த குர்ஆனை நாமே பாதுகாக்கிறோம். நாம எப்படி இறக்கணுமோ அதே மாதிரி இந்த வேதத்தை நாமே பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து, நபியே, நமக்கு முன்னாடி சென்று போன எத்தனையோ சமூகங்களுக்கு தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கோம். ஆனாலும் என்ன சொல்றாங்க அடுத்து பார்ப்போமா? இவ்வாறே குற்றவாளிகளின் உள்ளங்களில் நாம் இந்நல்லுரையை தம்பியை போன்று செலுத்துகிறோம். அதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. தொன்று தொட்டே இத்தகைய இயல்புடைய மக்களிடம் இதே நடைமுறைதான் இருந்து வருகிறது. மேலும் வானத்தின் வாயில் ஒன்றை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருந்தாலும், அதில் அவர்கள் பட்டப்பாலிலே ஏறத் தொடங்கி விட்டிருந்தாலும், அப்பொழுதும் அவர்கள் இவ்வாறே கூறியிருப்பர், எங்கள் கண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன, சரியாக சொல்வதானால் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, உமக்கு முன்னாடி சென்று போன எத்தனையோ சமூகங்களுக்கு நம்ம தூதர்கள் அனுப்பி இருக்கிறோம். அவங்களிடம் எந்த தூதர் வந்த போதும் அவரை அவங்க ஏளனம் செய்யாம இருக்கல, கேலி பண்ணாம இருக்கல, கிண்டல் பண்ணாம இருக்கல, டைரக்டா அவங்க யாருமே ஏத்துக்கல. இந்த மாதிரிதான் குற்றவாளியோடைய உள்ளங்கள்ல நாம் நல்லுரையை கம்பியை போன்று செலுத்துறோம். அல்லாஹ் அக்பர். சொல்லையிலேயே வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. அதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்றது இல்ல. தொன்று தொட்டே இந்த மக்களுடைய இயல்பு, இப்படிப்பட்ட இயல்புடைய மக்களாத்தான் இதே நடைமுறையில தான் இருந்து வர்றாங்க ஒவ்வொரு சமுதாயமுமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்சான். அவங்களுடைய பள்ளிகள் 10 தலைமுறைகளா எந்த ஒரு இணையும் வைக்காம அழகா வாழ்றாங்க. அதுக்கு பின்னாடிதான் அந்த இணை வைப்பு வருது. அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை தூதரா முதல்ல தூதரா அனுப்புறான். அல்லாஹ்விடம் வந்து இந்த மக்களுக்கு அவன் புறத்திலிருந்து வகைய ஒரு அறிவிப்பை, ஒரு உபதேசத்தை, ஒரு ஏவலை, ஒரு விளக்கலை, இந்த செய்திகளை எடுத்து வந்து மக்களுக்கு அழகிய நேர்வழி காட்டுறத, நீங்க செய்யறது தப்புன்னு தடுக்கக்கூடிய இந்த அழகிய ஒரு வகைய தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புனது எப்போ? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தோம். அப்ப இருந்தே இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? தொன்று தொட்டு இதை அந்த எந்த ஒரு நபியுமே அவங்க ஏற்கக்கூடியவர்களா இல்ல. அவங்களுடைய இயல்பே இப்படித்தான் இருந்திருக்கு, அவங்களுடைய நடைமுறைகளை இப்படித்தான் வருது. மேலும் வானத்தின் வாயிலொன்று நம்ம அவங்களுக்கு திறந்து விட்டுருந்தாலும், வானம் இருக்குல்ல, அதோட கதவை நம்ம திறந்து விட்டுருந்தாலும், அதுல அவங்க பட்ட பகல்ல ஏறி அங்க வந்து
பார்த்திருந்தாலும் அப்போதும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? எங்கள் கண்கள் ஏதோ ஏமாற்றப்பட்டிருக்கு. சரியா சொல்றதுன்னா எங்களுக்கு ஏதோ சூனிய வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்ட மக்களா இருக்கிறாங்க பாருங்களேன். இது நமது செயல் திறனமாகும். சின்னமாக நாம் வானத்தில் உறுதி வாய்ந்த அரண்களை அமைத்தோம். பார்ப்பதற்காக நட்சத்திரங்களால் அவற்றை அலங்கரித்தோம். மேலும் திரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் அவற்றை பாதுகாக்கவும் செய்தோம். ஆகையால் எந்த ஒரு சைத்தானும் அங்கு செல்ல முடியாது, ஏதேனும் ஒட்டி கேட்பதை தவிர. அப்படி அவன் ஒட்டி கேட்க முயன்றால் பிரகாசமான ஒரு தீய சூழலை அவனை பின் சென்று விரட்டும். மேலும் நாம் பூமியை விரித்தோம், அதில் மலைகளை நாட்டினோம், அதில் எல்லா வகையான தாவரங்களை மிக பொருத்தமான அளவில் முளைக்க செய்தோம். மேலும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நாம் அதில் அமைத்தோம். உங்களுக்காகவும் நீங்கள் எவற்றுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அத்தகைய எண்ணற்ற படைப்பினங்களுக்காகவும் நம்ம என்ன செஞ்சோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இது நமது செயல்திறன். நிச்சயமா உறுதியா நாம தான் வானத்துல உறுதி வாய்ந்த அரண்களை அமைத்தோம், பார்ப்பவர்களுக்கு நட்சத்திரங்களால் அலங்கரித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம் அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. இதுல தெளிவான விஷயங்கள் இருக்கு. நபியே நிராகரிக்கக்கூடிய மக்கள் எப்படி இருந்தாலும் சரி நிராகரிக்கத்தான் செய்வாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு மலக்குகளை கூப்பிட்டு வந்திருக்கலாமேண்டு. அட மலக்க கூப்பிடுறது என்ன? வானத்துல இருக்க வானத்தை திறந்து விட்டு வாங்க மேல ஏறி வந்து எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னாலும் அதை பார்த்து கூட அடடா இவ்வளவு பெரிய விஷயங்கள் இங்க இருக்குதா, அப்பதான் நாங்க நம்பிக்கை கொள்றோம், நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அடடா நம்ம பாக்குறதுதான் சூனியமா இருக்கே, இதெல்லாம் சூனியமோ, இதெல்லாம் செய்வனோ, இதெல்லாம் நம்ம ஏமாத்துதோ அப்படின்னு தான் அப்ப கூட சொல்லுவாங்க. இந்த திருந்தாத மக்கள் எப்பயுமே திருந்த மாட்டாங்க. இந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நமது செயல் இருக்குல்ல, இது எல்லாமே உறுதியானது, திட்டமானது. வானத்துல உறுதி வாய்ந்த அரண்களை நம்ம அமைச்சு வச்சிருக்கோம். பார்ப்பவர்களுக்கு நட்சத்திரங்களை அழகா வச்சு இப்படி வானத்தை பாருங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்கங்க நட்சத்திர கூட்டங்கள், அதுலயும் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரம், சின்ன நட்சத்திரம், எரிக்கொல்லி நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் ஓடி ஓடி போகும், அப்படிப்பட்ட நட்சத்திரம். இப்படி பாக்குறதுக்கு ஒரு அழகா இந்த வானத்தை அலங்காரமா நம்ம அமைச்சிருக்கோம். மேலும் ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் அவற்றை பாதுகாக்கவும் செய்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆகையால் எந்த ஒரு ஷைத்தானும் அங்க செல்ல முடியாது, எதையேனும் ஒட்டுக்கு வைப்பதை தவிர. அதாவது வானத்துக்கு மேல எந்த ஒரு ஷைத்தான்களும் போக முடியாது. அங்க ஏதாச்சும் ஒட்டு கேட்கலாம்னு வந்து நிக்கும், அதை விரட்டுறதுக்கு நம்ம நட்சத்திரத்துல வச்சிருக்கோம், அதன் மூலமா பாதுகாக்கிறோம். ஒரு சில விஷயங்களை ஒட்டு கேட்டுறது. அப்ப அதை தவிர வேற எதுவுமே அங்க செல்ல முடியாது, எதையாச்சும் ஒட்டு கேட்பதை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி அவங்க ஒட்டு கேட்ட முயன்றாலோ பிரகாசமான ஒரு சுவாலை அவனை பின் சென்று விரட்டும். மேலும் நம்ம இந்த பூமி இருக்கே அதை நம்ம அழகா விரிச்சிருக்கோம், அதுல மலைகளை நாட்டி இருக்கோம், அதுல எல்லா வகையான தாவரங்களையும் மிக பொருத்தமான அளவுல நம்ம முளைக்க வச்சிருக்கோம். எதுக்கு தெரியுமா? வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நம்ம அதுல அமைச்சு உங்களுக்காகவும், நீங்கள் எவற்றுக்கெல்லாம் உணவு அளிப்பவர்களாக இல்லையோ, இப்ப நம்ம புழு, பூச்சி, பாம்பு, பல்லி எல்லாத்துக்கும் நம்மளா சாப்பாடு கொடுக்குறோம்? நம்மள குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், உணவளிக்கிறோம். அதை தவிர நம்மளோட வாழக்கூடிய அனிமல்ஸ், ஆடு, மாடா, ஒட்டகை, கோழி, குஞ்சு, இந்தவங்களுக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அதை தவிர இந்த புழு பூச்சிக்கெல்லாம் யார் உணவு கொடுக்கறது? இதுக்கெல்லாம் நீங்கள் உணவளிக்காதவற்றுக்கும் நாம உணவளிப்பவர்களாக இருக்கிறோம். இத்தகைய எண்ணற்ற படைப்புகளுக்காகவும் இந்த வானத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் அமைச்சு தாவரங்களை பொருத்தமான இடத்துல பொருத்தமானதை முளைக்க செஞ்சு அதுல உங்களுக்கும் நீங்கள் உணவளிக்காத மற்றவைகளுக்கும் நாமே உணவுகளை எண்ணற்ற படைப்புகளுக்கும் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கும். அவ்வளவு ஆற்றல் உள்ளவர்களா நாம இருக்கிறோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். அடுத்து, எந்த பொருள்களாய் இருந்தாலும் சரி அதன் கருவூலம் நம்மிடம் இல்லாமல் இல்லை. எந்த பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நாம் இறக்கி வைக்கின்றோம். மேலும் மேகங்களை கருக்க கொள்ள செய்யும் காற்றை நாமே அனுப்புகின்றோம்.
பிறகு வானத்திலிருந்து மழை பொழிய செய்கின்றோம், மேலும் அதனை உங்களுக்கு புகட்டுகின்றோம். அதன் கருவூலதாரர் நீங்கள் அல்லவே? சின்னமாக வாழ்வையும் மரணத்தையும் நாமே அளிக்கின்றோம், மேலும் அனைத்திற்கும் நாமே வாரிசாவோம். உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களையும் பின்னால் வர போகின்றவர்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நிச்சயமாக உன் அதிபதியே அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். சின்னமாக அவன் நுண்ணறிவாளனும் மிக்க அறிந்தவனும் ஆவான். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதனோட கருவூலம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடத்துல இருக்கு. எந்த பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவுலயே நம்ம இறக்கி வைக்கிறோம். ஏதாச்சும் ஒண்ணு திமுன்னு எக்கச்சக்கமா தேவையில்லாம அனுப்புறது இல்ல. எது எங்க எப்ப எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் நம்ம இறக்கி வைக்கிறோம். மேலும் மேகங்களை அனுப்பி அழகான முறையில காற்றுக்களையும் நம்ம அனுப்பி அந்த காற்றின் மூலமா அந்த மேகங்களை கருக்கொள்ள செய்யறோம்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்காத சயின்ஸுகள் ஏராளமா உள்ள மனிதர்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. பாருங்களேன், மேகங்களை கருக்கொள்ள செய்யக்கூடிய காற்றை நம்ம அனுப்புறோம். அப்ப எல்லா காற்றும் அதை செய்யாது. எல்லா நேரத்திலயும் காத்தடிக்குது பாத்தீங்களா, அதுவும் அதை செய்யாது, அந்த வேலையை செய்யாது. அப்ப எந்த காற்று, அந்த காற்றோடைய ஸ்ட்ரென்த், அதனுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப எல்லா நேரத்திலயும் மேகங்கள் போகுது, அந்த மேகத்தை எல்லாம் கருக்கொள்ள செய்யுமா? அல்லாஹாலா சொல்லாம சொல்லக்கூடிய சயின்ஸுகள் ஏராளம் இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்கப்படாத சயின்ஸ் எவ்வளவோ இருக்குது. மனிதன் ஏதோ பெரிய வாரத்தை வில்லா வளர்ச்சிட்டு பேசுறான். இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்ல போனா விஞ்ஞானிகள் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நம்மளுடைய பிள்ளைங்கள் அதனுடைய காலத்துகள்ல என்ன வரப்போதோ. ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டியுடைய காலத்துல இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை சேட்டலைட், எத்தனை விதமான ஆன்லைன். நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஆன்லைன் தெரியுமா? பாவம், அவங்களுக்கு எல்லாம் போனே தெரியாது ஓரளவுக்கு. சும்மா எங்கேயோ ஒரு வீட்டுல இருக்க ஒரு போன் இருக்கும், அது அந்த ரிசீவரை தூக்கிட்டே போக முடியாது, அதோட அட்டாச்சா இருக்கும். அப்புறமா கார்ட்லெஸ் அந்த வயர்லெஸ் போன் வந்துச்சு இல்லையா? ஆனா இப்ப என்னென்னமோ வந்துருச்சு. இனிமேல் என்ன வருமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை பாருங்க. வானத்துல இருந்து மழை பொழிய நம்ம தான் செய்யறோம், அதை உங்களுக்கும் கொடுக்குறோம். அதன் கருவூலத்தார், அதுக்கு சொந்தக்காரர் நீங்கள் என்ன? வானத்துக்கு சொந்தக்காரவங்க நீங்களா? பூமியில ஒவ்வொரு பாட்டுக்கு சொந்தமா வச்சுக்கிட்டு படுத்துற பாடு தாங்க முடியல. இது வானத்துக்கும் சொந்தமா போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குமோ. எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் நீங்க இல்ல. நிச்சயமா வாழ்க்கையையும் மரணத்தையும் நம்ம தான் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். யாருக்காச்சும் எப்ப எந்த இடத்துல எப்படி இன்னாருக்கு மகளா பிறப்போம்னு நமக்கு யாருக்காச்சும் தெரியுமா? எந்த நேரத்துல பிறப்போம், எந்த நேரத்துல மரணிப்போம் தெரியுமா? தெரியாது. மேலும் அனைத்திற்கும் நாமே வாரிசு. என்னைக்குமே எல்லாத்தையும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்மளால எடுத்துட்டு போக முடியுதா? நம்ம போகையில எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உருவாக்குறோம், சேர்க்கிறோம், உழைக்கிறோம், பார்த்து வைக்கிறோம். எதையுமே எடுத்துட்டு போறது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கும் வாரிசு நாம தான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்றவர்களை பின்னால் வரப்போகிறவர்களும் நம்ம எல்லாரையும் தெரிஞ்சிருக்கோம். நமக்கு தெரியுமா? முன்னாடி வாழ்ந்து போனவங்களையும் நமக்கு தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி அளவுக்கு தான் தெரியும். ஓரளவுக்கு ஜப்பான் இல்லையா, ஏதோ ஒரு நாட்டுல 25 தலைமுறைகளை அறிஞ்சு வச்சிருப்பாங்களாமா. நமக்கு ஒரு 3 தலைமுறை. இப்ப நம்ம அம்மா அப்பாவோ தெரியும், நம்ம தாய் தந்தைய, அவங்கள பத்தி தாய் தகப்பன தெரியும். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப் தெரியுமா? தெரியறதுக்கு இப்ப எல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப எல்லாம் நம்ம அம்மா பெத்த நம்மளை பெத்த தாத்தா பாட்டியை தவிர, அம்மா அப்பாவை தவிர அதுக்கு முந்தினது கூட பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நமக்கு பின்னாடி உள்ளது யார் வரப்போறா, எப்படி இருக்க போறா, நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நம்ம பேரம்பேத்திங்க எப்படி இருப்பாங்க, அதுக்கு அடுத்த தலைமுறைகள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனா பெரும் பேச்சு பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்களையும் பின்னால் வரக்கூடியவர்களையும் அறியக்கூடியவர்கள் நாம இருக்கோம். நிச்சயமா உங்களுடைய அதிபதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். திண்ணமா அவன் நுண்ணறிவாளன், மிக அறிந்தவனுமாய் இருக்கிறான். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, நீ கொடுத்த ஈமானை
எங்களுக்கு உறுதியான ஈமானாக தந்தர்லியாலா. அந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோட மரணித்து யாழ்லா உன்னை அழகிய முறையில் சந்திக்கக்கூடிய நன்மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கியாள்லா. யாழ்லா உன்னுடைய அழகிய வசனங்களை யாழ்லா இந்த தெளிவான வசனங்களை நாங்கள் விளங்கி எங்கள் வாழ்நாளில் நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்கள் சமுதாயத்தையும் யாழ்லா எங்கள் ஊர் மக்களையும் உலகத்தில் உள்ள மகனான முஸ்லிமான அனைவருக்கும் அதன்படி வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய பொருத்தத்தை தந்தர்லி அல்லாஹ். யாழ்லா உன்னுடைய மாபிரத்துக்கு உன்னுடைய மன்னிப்புக்கு உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.